சிந்து பைரவி சீரியல்ல இப்ப சிந்து தனியா ரூம்ல இருக்கும்பொழுது, நம்ம சிவா போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல, "உனக்கு யார் மேலயாச்சும் சந்தேகம் இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப, முதல்ல இந்த நகைய திருடுனது அன்னபூர்ணி அத்தைய பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு திருடுனாங்களா? இல்ல என்னைய பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திருடுனாங்களான்னு தெரியல. ஒருவேளை என்னைய பழி வாங்கணும் அப்படின்னு திருடுனாங்க அப்படின்னா, அது யாருன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு நம்ம சிந்து சொல்லிட்டு, எனக்கு இசக்கி மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சிந்து கரெக்ட்டா சொல்றாங்க. ஸோ நம்ம சிவாவும் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா டவுட் ஆக ஆரம்பிக்கிறாப்ல. இங்க பைரவி வந்து சிந்து மேல இப்படி நம்ம வந்து தப்பா நெனச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆறுமுகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சிந்துலாம் திருடியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் வந்து நம்பவே இல்ல அப்படின்னு பைரவி கிட்ட ஆறுமுகமும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப சிவா ஆறுமுகத்த தனியா கூப்ட்டு, எனக்கு என்னமோ இந்த நகைய திருடுனதுல வந்து பார்த்தீங்கன்னா, இசக்கிக்கு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா ஆறுமுகம் இருந்துகிட்டு நம்பவே இல்ல. ஸோ இருந்தாலும் டவுட்ட வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இப்ப அந்த ஆசாரிய வந்து நம்ம சிவா கார்ல கூட்டிக்கிட்டு வராப்ல. அதே நேரத்துல நம்ம ஆறுமுகம் வந்து இசக்கிய வீட்டு வாசல்ல வெளிய வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, டிராக்டர் சாவிய எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்ல, இசக்கியும் வெளியில வர்றாப்ல. அவரும் பாத்துர்றாப்ல, இவன் தான் அப்படிங்கிறது அடையாளமும் தெரிஞ்சிடுது. ஆனா சிவா கிட்ட சொன்னா எங்க அவன் நம்மள கொன்னுடுவானோன்னு பயந்துகிட்டு, உண்மைய சொல்லாம மறைக்கிறாப்ல. இவன் இல்ல அப்படின்னு பொய் சொல்லிடுறாப்ல. ஸோ இப்ப என்ன நடக்கும்? நம்ம ஆறுமுகமும் சேர்ந்து அப்ப இசக்கி மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்க வந்து நம்ம அன்னபூர்ணி வேறயா நகை கிடைச்சதுன்னா தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க இல்லையா? அதுக்காக இப்ப எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு அங்க ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.